வெல்கம் டு A1 இன்டீரியர்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எங்கே சைட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பவானியில் ஒரு 2 BHK ஃப்ளாட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இன்டீரியர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நம்ம சொன்ன ஏரியா, இதுதான் நம்ம பண்ண வீடு. ஸோ நம்ம ஃப்ளோருக்கு வந்துட்டோம், ஆக்சுவல் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். வீட்டுக்குள்ளே போகிறக்கு முன்னாடி இது ஒரு பியூட்டிஃபுல்லான லாபி இருக்கு. இந்த இடத்துல ஒரு ஸ்பாட்லைட் கொடுத்து ஒரு பியூட்டிஃபுல்லாக சாமி சிலை வைக்கிறீங்க, ஒரு சாமி சிலை வரப்போகுது சின்னதாக. ஸோ அதுக்காக சூப்பரான ஒரு பேனல் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இந்த வீட்டோட ஹால். இந்த டிவி யூனிட் நீங்க பார்க்கலாம், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு டிவி யூனிட் அலாங் வித் பூஜா யூனிட். ஸோ பூஜா யூனிட் வந்து கம்ப்ளீட்டாவே சிஎன்சி டிசைன். ஸோ வெளியிருந்து பார்க்கும்போது கம்ப்ளீட் சிஎன்சி டிசைன். இது உட்ல மட்டும் தான் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க, பட் இது வந்து நம்ம யூபிவிசிலேயே இந்த மாதிரி சூப்பரா சிஎன்சி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஷீட் வந்து இந்த கலர்ஸ் கூட மேட்ச் பண்ணும்போது இந்த அவுட்புட் நீங்க பார்க்கலாம், ரொம்ப பியூட்டிஃபுல்லாவே வந்திருக்கு இந்த யூனிட். கீழே வந்து பெரிய ஸ்பீக்கர்ஸ் ஏதாவது வைக்கணும்னா அந்த மாதிரி வச்சுக்கலாம்னு சொல்லி அங்கே ஒரு யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பியூட்டிஃபுல்லா இருக்கு யூனிட், நீங்களே பார்க்கலாம். ஸோ டோர்ஸ் வந்து நம்ம சின்னதா போடுறதுனால என்ன யூஸ்ன்னு கேட்டீங்கன்னா, ரூம் கொஞ்சம் சின்னதா இருக்கிறதுனால பெரிய டோரா வைக்கும்போது ஓப்பன் பண்ணும்போது அதோட லென்த் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கட்டிங் டோர்ஸ் போடும்போது 1 feet டோர் போடும்போது யூனிட் உங்களுக்கு இருக்கும். அட் த சேம் டைம் ஓப்பன் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு இவ்வளோதான் ஸ்பேஸ் வந்து அது பிடிச்சிருக்கும். இந்த இடத்துல வந்து ஹேங்கிங்ஸ்க்காக கொடுத்துருக்கோம். கோட் ஷூட்ஸ் ஏதாவது ஹேங் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். தென் இந்த டிசைனுக்காக நம்ம வந்து சீலிங் ஷீட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கோம், வால் ஷீட்டு. ஸோ ஸ்டடி டேபிளும் வேணும், அட் த சேம் டைம் ஸ்பேஸ் கன்சப்ஷனும் இருக்கக்கூடாது. ஸோ அப்படிங்கிறதுக்காக ஃபோல்டபுள் யூனிட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் கிச்சன். ஹால்ல இருந்து அப்படியே லெஃப்ட் சைடில் வந்து கிச்சன் இருக்கு. கிச்சனுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த வழியை டெக்கரேட் பண்ற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஆர்ச் யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம் வித் ஸ்பாட்லைட்ஸோட. ஸ்பைஸ் ரேக் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்பைஸ் ரேக் நீங்க பார்க்கலாம். ஸ்பைஸ் ரேக்லயே நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த டைப். ஸோ இவங்க வந்து கிளாஸ்ல கவர் பண்ணி கேட்டதுனால நம்ம கிளாஸ்ல பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் தென் இது ஓப்பன் ஸ்பைஸ் ரேக். இந்த இடத்துல ஒரு ஃபோல்டிங் டோர் கார்னர் யூனிட் இருக்கிறதுனால ஒரு அட்வான்ஸ் 50% பே பண்ண சொன்னாங்க. பண்ணின உடனே இம்மிடியட்டா மெட்டீரியல் வந்துருச்சு, ஆள் வந்துருச்சு, டூல் வந்துருச்சு, டக்குன்னு வேலையை முடிச்சு கொடுத்துட்டாங்க. நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, நான் இந்த மாதிரி வேணும்னு சொன்னேன்னா அதை 10 மடங்கா புரிஞ்சுட்டு நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வீட்டுக்கு என்னென்ன பண்ணியிருந்தோம், என்ன மெட்டீரியல்ல பண்ணியிருக்கோங்கிறது எல்லாமே இந்த வீடியோல நீங்க டீட்டெயிலா பார்த்துருப்பீங்க. ப்ளீஸ் கான்டாக்ட் A1 இன்டீரியர்ஸ். நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு எந்த ஒரு மூலையில இருந்தாலுமே நம்ம இந்த வீட்டுக்கு பண்ண மாதிரி இல்லை இதை விடையும் பியூட்டிஃபுல்லா நம்ம இன்டீரியர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். வெல்கம் டு A1 இன்டீரியர்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எங்கே சைட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பவானியில் ஒரு 2 BHK ஃப்ளாட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இன்டீரியர் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீட்டில் என்னென்ன பண்ணியிருக்கோம், என்ன மெட்டீரியலில் பண்ணியிருக்கோம், ஸோ எந்தளவு டிசைன் பண்ணியிருக்கோங்கிறத நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இவர் தான் இந்த வீட்டு ஓனர். இவர் வீட்டுக்கு தான் நம்ம இந்த அளவு பியூட்டிஃபுல்லான ஒரு இன்டீரியர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இவர்கிட்டயே நம்ம எந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம், ஸோ இவரோட சைட்ல இருந்த ஃபீட்பேக் எல்லாமே இவர்கிட்டயே டைரக்டா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். நம்ம கம்பெனியை எங்கிருந்து சூஸ் பண்ணீங்க சார், எப்படி சூஸ் பண்ணீங்க? சும்மா யூடியூப்ல பார்த்தோம். யூடியூப்ல பார்த்துட்டு ஜஸ்ட் கால் பண்ணி பார்க்கலான்ட்டு கால் பண்ணேன். நிறைய ஈரோட்ல எல்லாம் கூட பார்த்தோம். சரி, இவங்க நிறைய பண்ணியிருக்காங்க, அவங்க கால் பண்ணி பார்க்கலான்ட்டு பார்த்தோம். கால் பண்ண உடனே அட்டன் பண்ணாங்க. அட்டன் பண்ணிட்டு உடனே ரெஸ்பான்ஸ் கொடுத்து அடுத்த நாளே அவங்க சர்வீஸ் இன்ஜினியர் அனுப்பிச்சிட்டாங்க. அனுப்பிச்சு இதெல்லாம் மெஷர் பண்ணாங்க. மெஷர் பண்ணி டக்குன்னு இவ்வளோ ஆகும், செலவாகும், இதெல்லாம் சொன்னாங்க. ஒரு அட்வான்ஸ் 50% பே பண்ண சொன்னாங்க. பண்ணின உடனே இம்மிடியட்டா மெட்டீரியல் வந்துருச்சு, ஆள் வந்துருச்சு, டூல் வந்துருச்சு, டக்குன்னு வேலையை முடிச்சு கொடுத்துட்டாங்க. நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, நான் இந்த மாதிரி வேணும்னு சொன்னேன்னா அதை 10 மடங்கா புரிஞ்சுட்டு நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. கார்பெண்டர்ஸ் பசங்க எந்த அளவு உங்க கூட சூப்பரா பண்ணாங்க. மெயின் மேனேஜரை விட கார்பெண்டர்ல தான் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க. நான் என்ன சொல்றேன்னா அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. இல்ல கொஞ்சம் இது இந்த இடத்துக்கு சரியா வராது, இது இப்படி பண்ணலாங்க அப்படிங்கறது விளக்கி சொன்னாங்க. அருமையா பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, நீங்க சாட்டிஸ்ஃபைடு தானே சார்? நீங்க சாட்டிஸ்ஃபைடு தானே சார்? ரொம்ப திருப்தி. எனக்கு
எப்படி நான் நினைச்சேனோ அந்த மாதிரி வந்துருச்சு. அதுவே ஹாப்பி. சரி சரி. நீ அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் நம்ம கூட ஒர்க் பண்ணுவீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுவேன். சரி சரி. காஸ்ட் வைஸ் நான் என்ன நினைச்சேனோ அது சும்மா அப்படி இப்படின்னு போட்டு தீட்டுவாங்கன்னு நினைச்சேன். அந்த மாதிரி எல்லாம் இல்லாம கரெக்டா கணக்கு முடிச்சு கொடுத்துட்டாங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஸோ இதுதான் நம்ம சொன்ன ஏரியா, இதுதான் நம்ம பண்ண வீடு. ஸோ நம்ம ஃப்ளோருக்கு வந்துட்டோம், ஆக்சுவல் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது ஒரு பியூட்டிஃபுல்லான லாபி இருக்கு. ஸோ லாபில வந்து அவங்க ஆல்ரெடி வுட்ல வந்து கிளாஸ் டோர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஸ்பாட்லைட் கொடுத்து ஒரு பியூட்டிஃபுல்லா சாமி சிலை வைக்கிறீங்க, ஒரு சாமி சிலை வரப்போகுது சின்னதா. ஸோ அதுக்காக சூப்பரான ஒரு பேனல் ஒர்க் பண்ணியிருக்கோம். இங்கேயும் நீங்க அந்த பேனல் ஒர்க் பார்க்கலாம். ஸோ அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கேயுமே அந்த பேனல் ஒர்க் பார்க்கலாம். சாமி சிலைன்னு இல்லை, நீங்க எது வேணாலும் வைக்கலாம். வைக்கும்போது யாராவது கெஸ்ட் வராங்க அப்படிங்கும் போது இங்கே உட்காந்து ஒரு லாபி ஏரியால நம்ம பியூட்டிஃபுல்லா சிட் அவுட்ல சில் அவுட் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். அண்ட் தென் இங்க வந்து ஒரு சின்ன ஷூ ரேக் வச்சு பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம ஏர் வென்டிலேட்டர்ஸ் வச்சு பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ வாங்க மேஜர் உள்ள போய் என்ன பண்ணிருக்கோங்கிறது பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த வீட்டோட ஹால். இந்த டிவி யூனிட் நீங்க பார்க்கலாம், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு டிவி யூனிட் அலாங் வித் பூஜா யூனிட். ஸோ பூஜா யூனிட் வந்து கம்ப்ளீட்டாவே சிஎன்சி டிசைன், மைல் ஹேண்டில் வச்சு பண்ணி கொடுத்துருக்கோம். பேக் சைட் ஃபுல்லாவே பேனல் அண்ட் தென் சின்ன சின்ன தட்டு கொடுத்துருக்கோம். இவங்க இந்த பேட்டர்ன்ல கேட்டதுனால இந்த மாதிரி பேட்டர்ன்ல பண்ணி கொடுத்துருக்கோம். பின்னாடி ஃபுல்லாவே ஷீட் அடிச்சிருக்கோம். அண்ட் தென் ரெண்டு இடத்துலயுமே ஸ்ட்ரிப் லைட்ஸ் இருக்கு. ஸோ லைட்டிங் நீங்க பார்க்கலாம். ஸோ வெளியிருந்து பார்க்கும்போது கம்ப்ளீட் சிஎன்சி டிசைன். இது உட்ல மட்டும் தான் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க, பட் இது வந்து நம்ம யூபிவிசிலேயே இந்த மாதிரி சூப்பரா சிஎன்சி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் தென் ஒரு பியூட்டிஃபுல்லான டிவி யூனிட். ஸோ இந்த டிவி யூனிட் பார்க்கலாம். இது ட்ரிபிள் கலர் காம்பினேஷன். ஆக்சுவலி இது 4 கலர்ஸ் நீங்க வச்சுக்கலாம். ஏன்னா டார்க் யூஸ் பண்ணியிருக்கோம், பிளைன் ஒயிட், அண்ட் தென் சாக்கோ யூஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் தென் ஒரு சீலிங் ஃப்ளூட்டட் பேனல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம சீலிங் ஷீட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஷீட் வந்து இந்த கலர்ஸ் கூட மேட்ச் பண்ணும்போது இந்த அவுட்புட் நீங்க பார்க்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாவே வந்திருக்கு இந்த யூனிட். ஸோ அதுல வந்து நம்ம 1 2 3 4 4 வந்து ஸ்பாட்லைட்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ கீழே வந்து ஸ்டோரேஜ் யூனிட், யூஸ்வல் யூனிட்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஒரே கிளாஸ் டோர் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ ஆக்சசபிள்ஸ் எல்லாமே அதுலயே வச்சுக்கலாம். இங்க ஒரு யூனிட் ஷோகேஸ் யூனிட். ஸோ கிளாஸ் பார்ட்டிஷன் கொடுத்துருக்கோம். நம்ம கீழே வந்து பெரிய ஸ்பீக்கர்ஸ் ஏதாவது வைக்கணும்னா அந்த மாதிரி வச்சுக்கலாம்னு சொல்லி அங்க ஒரு யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பியூட்டிஃபுல்லா இருக்கு யூனிட், நீங்களே பார்க்கலாம். அண்ட் தென் ரூம் பார்க்கலாம் வாங்க. ஸோ இது ஒரு ரூம், இந்த வீட்டோட ஒரு ரூம். ஸோ இந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா டார்க் வித் சாக்கோ காம்பினேஷன்ல வார்ட்ரோப் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து ஜஸ்ட் கம்ப்ளீட் யூபிவிசி யூனிட் வார்ட்ரோப். என்னன்னு கேட்டீங்கன்னா பேக் ஷீட்ஸுமே பேக் சைடுமே ஷீட்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம யூபிவிசி ஷீட் பேக் சைட் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் மார்வல் அண்ட் தென் கடப்பாக்கல் இந்த மாதிரி எதுவுமே இங்க கொடுக்கல. ஃபுல்லாவே நம்மளோட ஷீட்ஸ்ல நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம், வார்ட்ரோப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஹேங்கிங்காக இங்க ஒரு எஸ்எஸ் பைப்ஸ் கொடுத்துருக்கோம். அதில் இது ஃபுல்லாவே பார்ட்டிஷன் ரேக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். டாப் டு பாட்டம் நீங்க இன்ச்சஸ் பார்க்கலாம், நம்ம வீடியோஸ்ல எல்லாமே எஸ்எஸ் இன்ச்சஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அது சேம் அதே பார்ட்டிஷன் பேக் சைட் ஷீட்ஸ் கொடுத்து ஃபுல்லாவே நம்ம யூனிட்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். 4 டோர் வார்ட்ரோப் இது. இந்த இடத்துல வந்து ஹேங்கிங்ஸ்க்காக கொடுத்துருக்கோம். கோட் ஷூட்ஸ் ஏதாவது ஹேங் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். தென் இந்த டிசைனுக்காக நம்ம வந்து சீலிங் ஷீட்ஸ் வந்து இங்க கொடுத்துருக்கோம். வால் ஷீட்டு கீழே வந்து ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். லைக் பெரிய பேட்டரிஸ், பெரிய திங்ஸ் ஏதாவது வைக்கணும்னா அதில் வச்சுக்கலாம் தாராளமா. அண்ட் தென் அப்படியே ஆப்போசிட் சைட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டடி யூனிட். ஸோ ஸ்டடி டேபிளும் வேணும், அட் த சேம் டைம் ஸ்பேஸ் கன்சப்ஷனும் இருக்கக்கூடாது. ஸோ அப்படிங்கிறதுக்காக ஃபோல்டபிள் யூனிட் பண்ணியிருக்கோம். ஸோ யூனிட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல நம்ம சேர் போட்டு ஈஸியாக ஒர்க் பண்ணிக்கலாம், படிக்கிறது இந்த மாதிரி எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஒர்க் முடிஞ்ச உடனே நம்ம இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டோம்னு சொன்னாங்க, நமக்கு இந்த ஏரியா வந்து நமக்கு ஃபுல் ஸ்பேஸ் நமக்கு அப்படி கிடைச்சிடும். வாங்க அடுத்த ரூம் போய் பார்க்கலாம். ஸோ இந்த ரூம் பார்க்கலாம். நீங்க மேல லாஃப்ட் இல்லை, ஜஸ்ட் ஒரு கம்ப்ளீட் வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம். இந்த வார்ட்ரோப்லயுமே பார்க்கலாம். நீங்க பேக் சைடு வந்து ஷீட்ஸ் கொடுத்துருக்கோம்.
ஸோ டாப் டு பாட்டம் இன்ச்சஸ் வச்சு பேக் சைடில் ஷீட்டு அண்ட் தென் பார்ட்டிஷன்ஸ். இந்த இடத்துல வந்து ஹேங்கிங் யூனிட் விட்டுருக்கோம், மேலே ஒரு பார்ட்டிஷன். சேம் இந்த சைட்லயுமே ஒரு சின்ன பார்ட்டிஷன் வச்சு இங்க வந்து மிரர் வேணுங்கிறதுனால நம்ம வந்து அதை டோர்லயே பிளேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ டோர்ஸ் வந்து நம்ம சின்னதா போடுறதுனால என்ன யூஸ்ன்னு கேட்டீங்கன்னா, ரூம் கொஞ்சம் சின்னதா இருக்கிறதுனால பெரிய டோரா வைக்கும்போது ஓப்பன் பண்ணும்போது அதோட லென்த் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கட்டிங் டோர்ஸ் போடும்போது 1 feet டோர் போடும்போது யூனிட் உங்களுக்கு இருக்கும், அட் த சேம் டைம் ஓப்பன் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு இவ்வளவுதான் ஸ்பேஸ் வந்து அது பிடிச்சிருக்கும். ஸோ அதனால வந்து நீங்க காட் ஏதாவது போடுறீங்கன்னா வார்ட்ரோப்னால டிஸ்டர்ப் ஆகாது. அதுக்காக நம்ம இந்த மாதிரி பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கிச்சன் பண்ணியிருக்கோம், வாங்க கிச்சன் எப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம். ஸோ இதுதான் கிச்சன். ஹால்ல இருந்து அப்படியே லெஃப்ட் சைட்ல வந்து கிச்சன் இருக்கு. கிச்சனுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த வழியை டெக்கரேட் பண்ற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஆர்ச் யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம் வித் ஸ்பாட்லைட்ஸோட. அண்ட் தென் அப்படியே உள்ள வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் ஒரு கம்ப்ளீட் தீம் வந்து சேஞ்ச் இருக்கு இங்க. ஏன்னா உள்ள அங்க இருக்கும் போது நீங்க பார்க்கலாம் எல்லாமே வுட் கலர்ஸ் வித் இங்கிலீஷ் கலர்ஸ். இங்க பாத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு கிரே கலர் தீம் கொடுத்துருக்கோம். ஏன்னா மார்பிள் டைல் எல்லாமே கிரே தீம்ல இருக்கிறதுனால நம்ம கிரே யூனிட் கொடுத்துருக்கோம். ஸோ ட்ராலிஸ் ஆஸ் யூஷுவல், இது பிளேட்ஸ். அண்ட் தென் கீழே ஃபுல்லாவே பாட்டம் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் வித் வென்டிலேட்டர்ஸோட. அண்ட் தென் இது எல்லாமே நம்ம டோர் போட்டு கொடுத்துட்டோம், பாட்டம் ஃபுல் கவர்டு இது. அண்ட் தென் ஸ்பைஸ் ரேக் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்பைஸ் ரேக் நீங்க பார்க்கலாம், ஸ்பைஸ் ரேக்லயே நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த டைப். ஸோ இவங்க வந்து கிளாஸ்ல கவர் பண்ணி கேட்டதுனால நம்ம கிளாஸ்ல பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் தென் இது ஓப்பன் ஸ்பைஸ் ரேக். இந்த இடத்துல ஒரு வால் பாக்ஸ், கிச்சன் வால் பாக்ஸ். ஸோ ஸ்பைசஸ் எல்லாம் ஹோல்சேலா இருக்கும்போது லைக் அவங்க ஹோல்சமா இருக்கும்போது அவங்க இங்க வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஃபோல்டிங் டோர் கார்னர் யூனிட் இருக்கிறதுனால இந்த இடத்துலயும் ஒரு பாக்ஸ். ஸோ எல் ஷேப்ல வந்து வால் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் ஒரு ஸ்பைஸ் ரேக் வந்து இந்த சைடு நம்ம தனியா கொடுத்துருக்கோம். அண்ட் தென் யூஸ்வல் லாஃப்ட் கவர். ஸோ லாஃப்ட் கவர் பண்ணிட்டோம். ஸோ எந்த ஒரு ஒர்க் பண்ணும்போது நம்ம லாஃப்ட்டை கவர் பண்ணிட்டாலே அந்த அளவுக்கு கொஞ்சம் பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ லாஃப்ட் அண்ட் பாட்டம் கவர் பண்ணி கிச்சனுக்கு மினிமலா ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீட்டுக்கு என்னென்ன பண்ணியிருந்தோம், என்ன மெட்டீரியல்ல பண்ணியிருக்கோங்கிறது எல்லாமே இந்த வீடியோல நீங்க டீட்டெயிலா பார்த்துருப்பீங்க. ஸோ உங்க வீட்டையும் இதே மாதிரி பியூட்டிஃபுல்லா அழகா பண்ணணும்னா ப்ளீஸ் கான்டாக்ட் A1 இன்டீரியர்ஸ். ஸோ நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு எந்த ஒரு மூலையில இருந்தாலுமே நம்ம இந்த வீட்டுக்கு பண்ண மாதிரி இன்னும் இதை விடையும் பியூட்டிஃபுல்லா நம்ம இன்டீரியர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா, பெங்களூர், பாம்பே, கர்நாடகா எல்லா ஊர்லயுமே வந்து நமக்கு ஆஃபீஸஸ் இருக்கு. ஸோ நீங்க எங்க இருந்தாலுமே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்க வீடு இதே மாதிரி பண்ணணும்னா கால் பண்ணுங்க. உங்க வீட்டையுமே இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லா நம்மளால மாற்ற முடியும். தேங்க்யூ.